விஷால்னு ஒரு ஹீரோ பல ப்ரொடியூசரை காலி பண்ணிட்டான், பல பேரை காலி பண்ணிட்டான் அந்த அயோக்கியா விஷால். ஒன்று கமலஹாசன் தான் நிறைய முத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். அப்புறம் தனுஷ்னு அவருக்கு ஒரு வாரிசு வந்தார். அவரும் தாய்மார்கள் பார்க்குறாங்களா, பொண்ணுங்க பார்க்குறாங்களா, நல்ல குடும்பமாக கிடையாது, நடுத்தரில் கூட கிஸ் அடிப்பானுங்க, இழுத்து இழுத்து கொஞ்சம். எம்ஜிஆர் படம், ரஜினி கூட அந்த மாதிரி விரசமாக பண்ண மாட்டேன், ஏன்னா தாய்மார்கள் படம் பார்க்குறாங்க. இதில் கமலஹாசன் அந்த நாகரிகத்தை கெடுத்து குட்டி சொக்கினார். தனுஷ் அதை ஃபாலோ பண்ணுறாரு. ஒரு ஹீரோ தொடர்ந்து 3 பேர், ஒரு ப்ரொடியூசருக்கு 3 படம். ஸ்ரீதேவியுடைய கணவர் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன், இந்தி. ஸ்ரீதேவி தமிழில் இருந்த பொண்ணு தான், அது போயிடுச்சு, இறந்துடுச்சு. ஆனால் அவர் புருஷனை கூப்பிட்டு 2 படம், அவன் கோட்டீஸ்வரன். அவரை வச்சு படம் எடுத்த சோலா பொன்ரங்கம், சிவசக்தி பாண்டியன் எல்லாரும் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சினிமாவில் வாரி இறப்பானுங்க பாருங்க, அடுத்த வந்துவிட்ட ப்ரொடியூசர் துட்ட ஹீரோ வாரி அள்ளி கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை பணத்தை அள்ளி இறைச்சி இன்னைக்கு எங்கள் தயாரிப்பாளர் நில். இளையராஜான்னு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க நண்பர்கள் 2 பேருக்கு 3.5 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட், அவர் 2.5 கோடி லாபம் சம்பாதிச்சு. இன்னைக்கு 2 ப்ரொடியூசர், ஆக்ஷன் ப்ரொடியூசர் லாஸ், 16 கோடி லாஸ். அயோக்கியா ப்ரொடியூசருக்கு 9 கோடி லாஸ். ப்ரொடியூசர் கவுன்சிலையும் நடுத்தரில் எடுத்துட்டு தயாரிப்பாளர் நடுத்தரில் இருக்க அந்த தம்பி மீது நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டை கேட்டிருக்கோம். பாலச்சந்தர் எவ்வளோ பெரிய டைரக்டர், எத்தனை பேரை உருவாக்கினார். இன்னைக்கு கொடிகட்டி பறக்கிற 2 பேரை உருவாக்கினவர் அவர் தான். ஆனால் அவர் குடும்பம் இன்னைக்கு நல்லா இல்லை. உதய் படத்தின் ஆடியோ ஃபங்க்ஷன், நல்லவர்கள்லாம் மேடையில் அமர்ந்து இதயபூர்வமாக வாழ்த்தினார்கள். ஒரு சின்ன படம் ஜெயிச்சதுன்னா 100 ப்ரொடியூசர் வருவான். ஒரு பெரிய படம் ஜெயிச்சதுன்னா ஒரு கழுதை கூட வராது. ஏன்னா பெரிய ஹீரோவை போட்டு எடுக்கிறவங்கெல்லாம் இப்போ கார்பரேட் கம்பெனிகள். யாருக்கும் பெரிய ஹீரோஸ் தன்னை காப்பாற்றிய, முதலில் தான் புதுமுகமாக இருந்து படிப்படியாக ஏறணுமே, எத்தனை பேருடைய காலில் கெஞ்சி கெஞ்சி வேஷம் கேட்டோம். அப்போ ஒருத்தன் துணிச்சலாக நமக்கு வேஷம் கொடுத்தான ஹீரோவா, அந்த ப்ரொடியூசர் இப்போ என்ன கஷ்டப்பட்டு இருக்கான். அந்த படம் இன்னைக்கு சரியாக ஜெயிக்கலையே, அவன் எவ்வளோ லாஸ் ஆகிருப்பான் என்ற எண்ணம் இப்போ இருக்கிற அந்த 10 ஹீரோக்களில் யாருக்குமே கிடையாது. இல்லைன்னா பாலச்சந்தர் குடும்பம் இன்னைக்கு வேதனையில் இருக்குமா? பாலச்சந்தர் எவ்வளோ பெரிய டைரக்டர், எத்தனை பேரை உருவாக்கினார். இன்னைக்கு கொடிகட்டி பறக்கிற 2 பேரை உருவாக்கினவர் அவர் தான். ஆனால் அவர் குடும்பம் இன்னைக்கு நல்லா இல்லை. ஏன்னா பெரிய ஹீரோஸ் எல்லாம் சின்ன ப்ரொடியூசர் யாருக்குமே டேட் கொடுக்கறதில்ல. பெரிய பெரிய யாரோ லைக்கா, அவன் தமிழை இங்கேயாலே கிடையாது, தமிழ்நாடு இந்தியாக்காரன் கிடையாது, எங்கேயோ இருந்து கார்பரேட் கம்பெனி ஏதோ பண்ணுறான். அவங்களுக்கு 100 கோடி 80 கோடின்னு சம்பளம் வாங்கிட்டு அங்கே பண்ணுறாங்க. மற்ற ஹீரோக்கள் அப்படி தான். நினச்சி பாருங்கள், ஒரு ஹீரோ தொடர்ந்து 3 பேர், ஒரு ப்ரொடியூசருக்கு 3 படம். ஸ்ரீதேவியுடைய கணவர் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன், இந்தி. ஸ்ரீதேவி தமிழில் இருந்த பொண்ணு தான், அது போயிடுச்சு, இறந்துடுச்சு. ஆனால் அவர் புருஷனை கூப்பிட்டு 2 படம், அவன் கோட்டீஸ்வரன். அவரை வச்சு படம் எடுத்த சோலா பொன்ரங்கம், சிவசக்தி பாண்டியன் எல்லாரும் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. கொஞ்சம் நினச்சி பார்க்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் என்னென்னா ஒரு நன்றி. சரி, சின்ன நம்ம அலையும் போது இவங்கெல்லாம் படம் கொடுத்தாங்களே, இந்த படத்தில் நடிச்சு தானே நம்ம பெரிய சூப்பர் ஹீரோ வந்திருக்கோம் என்பதை நினைத்து பார்த்தால் அவர்கள் இன்னும் நன்றாக இருப்பார்கள். அதெல்லாம் ஒரு புண்ணியம். ஏன்னா இந்த பட விழாவில் நம்முடைய சகோதரர் அம்மையப்பன் அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். உண்மை, நீங்கள் என்னுடைய பேச்சு யூடியூப்பில் போட்டு பாருங்கள், நான் இதைத்தான் பேசியிருப்பேன். அவர் என்ன பேசினாரோ அதைத்தான் பேச. ஏன்னா இந்த பெரிய ஹீரோக்களால் நமக்கு ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை, அவங்க யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இப்படிப்பட்ட நம்ம உதய் மாதிரி ஒரு ஹீரோ வந்தால் ஒரு 10 படம் வரைக்குமாவது நம்மளை நினச்சி பார்ப்பாங்க. 10 படத்துக்கு அப்புறம் அவர் எம்ப போகிறாரு, அது வேறு விஷயம். அதாவது தன்னை வளர்த்து விட்டவனை எவன் எண்ணி பார்க்கிறானோ, நன்றியோடு நினைக்கிறானோ,
அவன் காலமெல்லாம் நன்றாக இருப்பான். இப்போ ஜாக்வார் தங்கம் சொன்னார், மியூசிக் டைரக்டர், அருமை தம்பி மியூசிக் டைரக்டர் அம்மாவை கூப்பிட்டார். அம்மாவை கூப்பிட்டு காலை தொட்டு வணங்கி, என் பிறப்புக்கும் வளர்ப்புக்கும் வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் என் திறமைக்கும் என் தாய் தான் காரணம்னார். யார் ஒருவர் தாயை தந்தையை வணங்கி ஒரு தொழில் தொடங்குகிறார்களோ அவர்கள் வாழ்நாளில் நல்லா இருப்பாங்க, எல்லா நாளும் நல்லா இருப்பாங்க. தாய் எனும் தந்தை எனும் தெய்வத்தை மதிக்காமல் வெளியே அனுப்புனாங்கன்னா அவன் உருப்படவே மாட்டான். இன்னைக்கு தம்பி இசை நல்லா பாட்டு அற்புதமாக இருந்தது தம்பி, நல்லா இருந்தது. நீங்கள் வளருவீர்கள், உங்கள் வாழ்க்கை பெரிதாக வரும். கேமரா ஜாக்வார் தாங்க சொல்லிட்டார் எல்லாத்தையும். கேமரா அற்புதம், அருமையாக பண்ணியிருந்தீங்க. மியூசிக், கேமரா, எடிட்டிங், டைரக்ஷன் தமிழ்ச்செல்வன் ஏற்கனவே. ஆனால் இப்போ முதல்ல பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டேன். அவர் கடா விருந்து அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தார். அந்த படத்திலே நான் பார்த்த அற்புதமாக இருந்தது. அந்த படத்துடைய ட்ரெய்லர் பிரமாதமாக இருந்தது. அதனால் அவர் தான் இவருன்னு இப்போ தான் தெரிஞ்சது. அதனால் அவர்கிட்ட திறமை இருக்குது. அவரெல்லாம் வளரணும், அவரெல்லாம் முன்னேறணும். தம்பி உதய் அந்த முதல் ட்ரெய்லர் காட்டின உடனே கடைசி ஷாட் என்னென்னா, இவர் அந்த பொண்ணோடு நிற்பார். உங்களுக்கு நினைவு இருக்கும், எவனோ ஒருத்தன் அப்படி வெட்ட வருவான், இவர் கால் எடுத்து ஒரு உத விடுவார், உதயின்னு போட்டார். டைட்டிலுக்கு ஏற்ற அடி. லெக்கில் லெஃப்ட் லெக்கில் தூக்கி விட மாரில் நிறுத்தினார், அதில் உதயின்னு போட்டார். ஒன்று நல்லா இருக்கவங்களாம் வணங்கு, கெட்டவனை உதை. அந்த உதை அதைத்தான் இங்கே செஞ்சுருக்காரு. உதயகுமார் நிச்சயமாக பெருசாக வரணும். இந்த ஹீரோயினையும் பொருத்தமாக இருந்தார்கள், அழகாக இருந்தார்கள், சிறப்பாக இருந்ததில். இன்னொன்று பாராட்டு என்னென்னா, 3 சாங் பார்த்தோம். முதல்ல கூட இந்த லல்லல்லா லல்லல்லான்னு வருவாங்க பாருங்கள், ஒரு 50 பேர். திடீர்னு எங்கேருந்து வராங்கன்னே தெரியாது. லல்லல்லான்வா லல்லல்லான்வா. எவ்வளோ ஒரு நாள் 3 நாளைக்கே 3000 50. இந்த டைரக்டர் பிடிவாதம் பிடிப்பான், இல்லை இல்லை ஒரு 25 பேர் பின்னால் இருந்த இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது. ஆனால் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லைன்னா ப்ரொடியூசரின் கஷ்டம் அறிந்து சிறப்பாக டைரக்டர் செஞ்சிருக்காருன்னு அர்த்தம். ஒரு பட்ஜெட்டுக்குள்ள எல்லா சிறப்புகளையும் அடக்கி பண்ண செலவு பூரா அந்த படத்தில் தெரிஞ்சது. சிக்கனமாக இருந்தார், சிறப்பாக எடுத்திருக்கார் டைரக்டர். அவருடைய திறமை வாழ்க, அவருக்கு நிறைய படங்கள் கிடைக்கணும். அந்த அழகிய தமிழ் மகள் ஹீரோயினி தமிழ் பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். நல்லா, ஏன்னா தமிழ் நல்லா பேசுச்சு, அழகாக இருக்குது, சிறப்பாக நடிச்சிருக்கு. அந்த தமிழ் பெண்ணும் வாழ்க, நிறைய படங்களும் அது கிடைக்கணும். அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் அம்மையப்பன் அதுக்கு தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஜாக்வார் தங்க சொன்னதெல்லாம் கூட நாங்கள் அதுதான் விஷயம். கவுன்சிலில் கவர்மெண்ட்டை 9 பேர் ஆலோசனை குழு, பாரதி ராஜாலாம் அதில் ஒருத்தராக இருந்து இன்றைக்கி சின்ன பட ப்ரொடியூசருக்கு என்ன பிரச்சனையானாலும் உட்காந்து நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். ஏன்னா ஆதரவற்று போச்சு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர். அந்த விஷால்னு ஒரு ஹீரோ பல ப்ரொடியூசரை காலி பண்ணிட்டான், பல பேரை காலி பண்ணிட்டான். அந்த அயோக்கியா விஷால். எங்கள் 13 கோடி ரூபாய் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் வச்சிருந்தோம் அறக்கட்டளையில். எங்கள் ப்ரொடியூசர் ஏறக்குறைய 600 ப்ரொடியூசர் மாதம் அவஸ்தப்படுறான், சாப்பாட்டுக்கு இல்லாமல் அவஸ்தப்படுறான். இருந்த வீடு வாசல்லாம் விற்று படம் எடுத்து இன்னைக்கு வறுமையில் வாடுறாங்க. அதுக்கு நாங்கள் அந்த 13 கோடியை வச்சு அறக்கட்டளையில் ஒரு 7 கோடி 80 லட்சம், அப்புறம் இந்த 2 வருஷம் வரவு, சந்தா வரவு, நன்கொடை வரவு ஒரு 5 கோடி 80 லட்சம். இதை நாங்கள் எங்கள் தலைவர்கள்லாம் முன்னால் நாங்கள்லாம் நிர்வாகத்தில் இருந்திருக்கோம். வருஷம் டெவலப் பண்ணிக்கிட்டே போவோம். இங்கே தானு, கலைப்புலி தானு இருந்தப்போ ஒரு 2 கோடி உயர்ந்தது. ராவுத்தர், கேஆர்ஜி, அப்படி கோடி கோடியாக உயர்த்தி இவ்வளோ பணம் கொண்டாந்தோம். ஒரு நடிகன் வந்தான் தலைவரா, க்ளோஸ் பண்ணிட்டான், அள்ளி இறைச்சிட்டான். விதிமீறல். நியாயமாக பண்ணியிருந்தா வரவேற்போம். பொதுக்குழு செயற்குழு தீர்மானம் இல்லை, பொதுக்குழு ஒப்புதல் இல்லை. இந்த சினிமாவில் வாரி இறப்பானுங்க பாருங்க, அடுத்த வந்துவிட்ட
ப்ரொடியூசர் துட்ட ஹீரோ வாரி அள்ளி கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை பணத்தை அள்ளி இறைச்சி இன்னைக்கு எங்கள் தயாரிப்பாளர் நில். இளையராஜான்னு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க நண்பர்கள் 2 பேருக்கு 3.5 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட், அவர் 2.5 கோடி லாபம் சம்பாதிச்சு போயிட்டான். எங்க தயாரிப்பாளர் வறுமையில் வாடுறான். 10 காசு இளையராஜா ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. இப்படி ஒரு தல்லாளித்தனமாக நடந்துக்கிட்டு இன்னைக்கு 2 ப்ரொடியூசர், ஆக்ஷன் ப்ரொடியூசர் லாஸ், 16 கோடி லாஸ். அயோக்கியா ப்ரொடியூசருக்கு 9 கோடி லாஸ். ப்ரொடியூசர் கவுன்சிலையும் நடுத்தரில் எடுத்துட்டு தயாரிப்பாளர் நடுத்தரில் இருக்க அந்த தம்பி மீது நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டை கேட்டிருக்கோம். வரவு செலவு கணக்கெல்லாம் ஆடிட்டை வச்சு பாருங்க, என்னென்ன தப்பு பண்ணியிருக்கான், எப்படியெல்லாம் இந்த பணத்தை தாண்டோத்தனமாக இறைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்கொயரி நடக்க போகுது. ஆக இது வேதனையை உங்ககிட்ட சொல்ல, ஏன்னா தமிழ் மக்கள் நீங்கள் தான் சினிமா வளர்க்குறீங்க, அதனால் உங்ககிட்ட இதை பகிர்ந்துக்கிட்டேன். இது அற்புதமான படம், நல்ல நீட்டாக இருந்தது. ஒன்று கமலஹாசன் தான் நிறைய முத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். அப்புறம் தனுஷ்னு அவருக்கு ஒரு வாரிசு வந்தார். அவரும் தாய்மார்கள் பார்க்குறாங்களா, பொண்ணுங்க பார்க்குறாங்களா, நல்ல குடும்பமாக கிடையாது, நடுத்தரில் கூட கிஸ் அடிப்பானுங்க, இழுத்து கிடையாது. இப்போ அதில் கொஞ்சம் இந்த தம்பி உதய் அலை பண்ணி தானே, டைரக்டர் தான் அலை பண்ணார், அதனால் தப்பு இல்லை. அது கூட நாகரிகமாக நீங்கள் பாருங்கள். எம்ஜிஆர் படம், ரஜினி கூட அந்த மாதிரி விரசமாக பண்ண மாட்டேன், ஏன்னா தாய்மார்கள் படம் பார்க்குறாங்க. எம்ஜிஆர் சிவாஜி படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரோஜாதேவி எம்ஜிஆர் அப்படி கிட்ட வரும், கட் பண்ணால் 2 குருவிகள் அப்படி அப்படின்னும், அப்புறம் 2 பூக்களை சேர்ப்பாங்க. ஏன் முத்தம் கொடுத்தா என்ன தப்பு இல்லை, ஆனால் தாய்மார்கள் பார்த்து முகம் சொல்லிக்கக்கூடாது, குழந்தைகள் பார்க்குறாங்க. அதனால் அந்த பெரியவங்க நாகரிகமாக இருந்தாங்க. இதில் கமலஹாசன் அந்த நாகரிகத்தை கெடுத்து குட்டி சொக்கினார். தனுஷ் அதை ஃபாலோ பண்ணுறாரு. நமக்கு வேணாம், நம்ம தமிழர்கள், தமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது. இந்த படம் வெற்றி பெற்றால் இன்னும் ஒரு 30 ப்ரொடியூசர் உள்ள வருவான். பல பேருக்கு வாழ்க்கை. தம்பி இப்போவே இன்னொரு படம் ஆரம்பித்து ஒரு டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, தம்பிக்கு மியூசிக் கொடுத்துருக்காரு. நல்லா வரணும், நீங்கள் நல்லா இருக்கணும், அந்த யூனிட் நல்லா இருக்கணும், தமிழ் சினிமா வாழ வைக்கணும், தியேட்டர்கள் கிடைப்பதற்கான நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். உங்கள் படத்திற்கும் தியேட்டர் கிடைக்க எங்கள் தயாரிப்பாளர் சங்கமும் கில்டும் இணைஞ்சு நாங்கள் உதவி பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.